ஹே ஆஸ்பிரண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஸ்டடி ஸ்பிரிண்ட்கான ஷெடியூல் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, அந்த ஷெடியூலில் இருக்கக்கூடிய டாஸ்க் 1 பற்றி கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்படி படிக்கலாம், எந்த மாதிரி வந்து நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ டாஸ்க் 1 என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ தமிழ் சிலபஸில் வந்து பகுதி இ, அதாவது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற அந்த செக்ஷனில் டாபிக் நம்பர் 1 வந்து இன்னைக்கு அக்டோபர் 7 8 முடிக்கணும். ஒரு டாபிக் 2 நாள் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 2 நாளுக்குள்ளே ஃபுல்லாக படித்து முடிக்கணும். ஸோ இதை வந்து எப்படி முடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த டாபிக் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். அதுக்குள்ளே இருக்கிற சப்ஹெட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, தேசிக விநாயகர் தொடர்பான செய்திகள், சிறந்த தொடர்கள், சிறப்பு பெயர்கள். ஸோ இதுதான் நமக்கான சிலபஸ். ஸோ இது உங்களுக்கு ஒரு மாதிரி வேகாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போஸ்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த டிகோட் சிலபஸ் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளியராக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, தேசிக விநாயகம் பிள்ளை அப்படின்னு சொல்லி 4 ஹெட்டிங் கொடுத்துருப்பேன். ஸோ இவங்க 4 பேரை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அதாவது 6th-லேருந்து 12th வரையும் இன்கேஸ் சிறப்பு தமிழில் இருந்தாலும் அதெல்லாம் கவர் பண்ணி தான் நான் வந்து இதுக்கான வேர் டு ஸ்டடி வந்து நம்ம காமிக்க போகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஹெட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க. ஸோ அந்த 4 பேருக்கான வேர் டு ஸ்டடி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இவ்வளோ லெசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 4 டாபிக், அதாவது பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி. ஸோ இவங்க 4 பேரும் நியூ புக், ஓல்டு புக். ஸோ எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதெல்லாம் வந்து நான் வேர் டு ஸ்டடியாக கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து புக்கோட பேஜ் நம்பரை டினோட் பண்ணோம். சம்டைம்ஸ் வந்து எடிஷன் வந்து மறைச்சினா, அதாவது 2019 எடிஷன் இருக்குது, இப்போ கரண்ட் எடிஷனும் இருக்குது, அண்ட் இன்பிட்வீன்லேயே 2022 எடிஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடிஷன் சேஞ்ச் ஆகும்போது புக்கோட பேஜ் நம்பரும் வந்து வேரி ஆகும். ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த பேஜ் நம்பர் ஒரு வேளை டிஃபர் ஆச்சுன்னா இந்த லெசன் நேமை வச்சு அந்த லெசன் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் பிகினராக இருக்கிறவங்களுக்கு புரியிறக்காக ஒவ்வொரு டாப்பிக்கும் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாரதியார் பார்ப்போம். ஸோ பாரதியார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இருக்குது, காணி நிலம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது நீங்கள் வேர் டு ஸ்டடி பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 காணி நிலம் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும். ஸோ அதில் நுழைமுன் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் படிக்க. ஓகேங்களா? ஸோ அதில் தான் டேட்டா இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பாடல் வரி வந்து இப்போதைக்கு படிக்க வேணாம். ஏன் இப்போதைக்கு படிக்க வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் சீரியை பொறுத்தளவு பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து நூல்வெளி, அதாவது ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு அண்ட் அவங்க சொன்ன சிறப்பு தொடர், கூற்று, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறையா கேட்பாங்க. அண்ட் இந்த பாடல் வரி வந்து மெயினாக மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் நீங்கள் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம மொத்த ஜென்ரல் தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா செயலில் இருக்கக்கூடியது சரி அண்ட் உரைநடையில் இருக்கக்கூடியது கவிதைகளும் சரி. செயலில் பாடல் வரிகள் இருக்குது, உரைநடையில் வந்து கவிதைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு மொத்தமாகவே எவ்வளோ கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அதை வந்து இப்போது மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த பார்ட்ஸை வந்து 2 ஃபேஸாக வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஷெடியூலை ஃபர்ஸ்ட் ஃபேஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் என்ன பண்ணுங்கன்னா, பார்ட்ஸில் எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி கேட்குறாங்களோ அதை வந்து மெயின் ஃபோக்கஸ்டாக கொண்டு போகலாம். ஸோ இந்த பாடல் வரி வந்து இலக்கணம் படிக்கும்போது படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இலக்கணம் படிக்கும்போது ஏன் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இலக்கணம் படிக்கும்போது சொல்லும் பொருளும் நமக்கு தேவை, அதே மாதிரி இலக்கண குறிப்பு தேவை. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த பாடல் வரி படிச்சுட்டு சொல்லும் பொருளும் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டாஸ் வந்து ஈஸியாக கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த நூல்வெளி அப்படி இல்லைனா ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்புன்னு கொடுத்தோன்னா அதை மட்டும் படிங்க. அண்ட் இன்பிட்வீன் லெசன்ஸில் வந்து நம்ம படிக்கக்கூடிய சிலபஸ் டாபிக், அதாவது இந்த டிகோட் சிலபஸில் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த சிலபஸ் வந்து நீங்கள் ஒரு 2 டைம் படித்து நல்லா டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. ஸோ இன்பிட்வீன் லெசன்ஸ் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் பர்சன் சொன்ன ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை வந்து நோட் பண்ணி நோட்ஸில் எடுக்கணும். ஸோ அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கெலாம் முன்னாடி இப்போது என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த நூல்வெளி அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி 2வது லெசன் பாரதியாரில் 8th ஸ்டாண்டர்டில் தாய்மொழி வாழ்த்து அப்படிங்கிற லெசன் வந்து பாரதியாருக்கு வந்து கவர் ஆவார். அதுலேயும் வந்து நூல்வெளி வந்து நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து 3வது லெசன் எங்குதுன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் காற்றேவா அப்படிங்கிற லெசன். ஸோ அது எல்லா லெசன்லையும் இந்த நுழைமுன்னும் படிக்கணும். ஸோ ரொம்ப முக்கியம், விட்டுட்டு போயிடாதீங்க. ஸோ அதில் ஏதாச்சும் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இதோட நூல்வெளி முக்கியம். அண்ட் தெரிந்து கொள்வோமும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். பாக்ஸ் கண்டென்ட் தான் அதை படித்து வச்சுக்கணும். அண்ட் இன்பிட்வீன் லெசன்ஸில் வந்து
உங்களுக்கு சிலபஸோட டாபிக் இருக்கிற பர்சன் வந்து எதாவது சொல்லியிருந்தால் இல்லை ஒரு அவங்களோட கவிதை இருந்தால் கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இந்த லெசனில் பாருங்கள், இந்த லெசனில் அதாவது காற்றேவா அப்படிங்கிற லெசனில் வந்து இந்த கற்பவை கற்ற பின் அப்படிங்கிற அந்த பாக்ஸுக்குள்ளே பாரதியார் எழுதின ஒரு கவிதை இருக்குது. ஸோ இதை வந்து மேபி நெக்ஸ்ட் எக்ஸாமில் இதில் ஏதாச்சும் ஒரு 2 லைன் கொடுத்துட்டு இது யாரோட கவிதை அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அதனால் இன்பிட்வீன் லெசன்ஸ் கூட கவிதையும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து எப்படி கவர் பண்ணணும்னு நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா. அண்ட் பாரதியாரோட அடுத்த லெசன் பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இதழாளர் பாரதி அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது. ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா எந்தெந்த டேட்டாஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா. அண்ட் அடுத்த லெசன் பார்த்திங்கன்னா அதே 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் சிந்தனை பட்டிமன்றம் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது. ஸோ அந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுலேயும் பாரதி சொன்ன நிறைய கூற்றும் இருக்கும் அண்ட் அதே சமயத்தில் அவர் சொன்ன கவிதைகளும் இடம்பெற்றிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள், பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் அப்படின்னு சொல்லி பாரதி முழங்கியதையும் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்குது. ஸோ இந்த டேட்டா வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து லெசன் ஃபுல்லாக இருக்குது, அதை வந்து நீங்கள் பாயிண்ட்டாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் தம்பி நெல்லையப்பருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்குது. ஸோ அது வந்து மோஸ்ட்லி பெரிய டேட்டாஸாக எதுவும் இருக்காது, ஆனால் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கலாம். அண்ட் தெரிந்து கொள்வோம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிந்து கொள்வோம் இந்த விஷயம், அது மாதிரி தெரியுமா, நூல்வெளி, ஸோ இந்த டேட்டாஸ்லாம் இந்த லெசனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இது இவ்வளோ தான் நியூ புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 புக்கில் வந்து பாரத தேசம் அப்படிங்கிற லெசன் வந்து கவர் ஆகும். இதில் ஆசிரியர் குறிப்பு மட்டும் பார்த்தா போதும், ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் வந்து நான் விரும்பும் கவிஞர் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து பாரதியாரை பற்றின ஒரு கட்டுரை இருக்கும். அது முன்னுரை டு இந்த முடிவுரை வரையும் படிக்கணும், ஓகேங்களா. இந்த முன்னுரையில் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் உள்ள இருக்க டேட்டெல்லாம் படிச்சுட்டு இந்த முடிவுரை வரையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கே கவர் ஆகுதுன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் குயில் பாட்டு அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கும். ஸோ அதில் வந்து அவரோட டேட்டாஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டான்ஸாக வந்து அவரை பற்றின ஸ்டான்ஸா. ஸோ இதை நல்லா படிச்சிட்டிங்கன்னா அவரை பற்றின டேட்டாஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டில் வந்து நாட்டு வாழ்த்து அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து அவர் எழுதின ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க இந்த டேட்டாஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் மறுமலர்ச்சி பாடல்கள் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மாலை கால வர்ணனை அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த லெசனில் வந்து அவரை பற்றின நூற்குறிப்பு, இந்த நூற்குறிப்பும் இருக்கும், ஆசிரியர் குறிப்பும் இருக்கும். ஸோ இந்த ஒரு நூற்குறிப்பு எதை பற்றினது அப்படின்னா பாஞ்சாலி சபதம். ஸோ இந்த பர்டிகுலர் பாடல் வந்து பாஞ்சாலி சபதத்திலேருந்து எடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றின நூற்குறிப்பு. ஆசிரியர் குறிப்பு வந்து அவர் பற்றின ஆசிரியர் குறிப்பு. அண்ட் இங்கே ஒரு டேட்டா இருக்குது பார்த்திங்களா, நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல். ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண அனாலிசிஸில் நியர்லி வந்து ஒரு 6 to 5 டைம்ஸ் இல்லைனா 6 டைம்ஸ் கிட்டே கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் பாரதியார் நினைக்கிறேன். ஆமாம், பாரதியார் இவ்வளோ தான். ஸோ இப்போ எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணிவிட்டு ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்து திரும்ப எழுத வேண்டாம். அண்ட் நோட்ஸ் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எக்ஸாம்க்கு ஷீட் வாங்குவோம் இல்லையா, அன்ரூல் ஷீட் இல்லைனா ரூல் ஷீட் அப்படின்னு சொல்லி வாங்குவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஷீட்டை பண்டிலாக வாங்கி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நூல்வெளி ஆசிரியர் குறிப்பெலாம் படிச்சுட்டு அதை வந்து அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து லைனாக எழுதி வச்சுக்கோங்க. அதாவது ரிப்பீட்டட் டேட்டாஸை எழுத வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ். அது வந்து நீங்கள் புக்காவோ ஆன்லைனில் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுரேஷ் ஐஸ் அகாடமி ஆன்லைன் பேஜ் போனீங்கன்னா, ஸோ அதில் வந்து பிஒய்க்கு வந்து செப்பரேட் புக் போட்டிருப்பாங்க, பாட்டாக பகுதி A, பகுதி A, பகுதி E. இதுக்கு வந்து 3 புக்ஸ் இருக்குது தனித்தனியாக. ஸோ அதில் அந்த புக்ஸை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களோட டைம் வந்து ஈஸியாக சேவ் ஆகிடும். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த இன்ஸ்டியூட் பேர் சொன்னேன். நீங்கள் வேறு எந்த ஆத்தர் வேணாலும் வாங்கலாம், ஓகேங்களா. ஸோ அது வந்து உங்களோட விஷ். ஸோ அதை வாங்கிட்டிங்கன்னா இப்போ பாரதியார் படிச்சிட்டிங்கன்னா பாரதியாரோட பிஒய்க்கு வந்து அப்படியே நீங்கள் வந்து அந்த புக்கில் எந்த மாதிரியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் புக்கில் வந்து இப்போ நான் சொன்ன லெசன்ஸ், அதாவது நியூ புக் ஓல்டு புக்கில் கவர் ஆனது.
ஸோ அந்த படிச்சிருக்க பாயிண்ட்ஸ்லாம் அந்த பிஒய்க்குள்ளே இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்படி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதையும் வந்து இது நோட்ஸ்குள்ளே கொண்டு வாங்க. ஸோ பேப்பராக எழுதும்போது தான் நீங்கள் வந்து ஏதாச்சும் நியூ பாயிண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இன்பிட்வீனில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இப்போ நோட்ஸில் எழுதும்போது ஏதாச்சும் நியூ பாயிண்ட்னா ஒன்றும் அதை ஒட்டணும், இல்லைன்னா பேப்பரை கிழிச்சு எழுதி நடுவில் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து மேபி அந்த பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகிறக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இப்படி சொன்னேன். ஓகேங்களா? ஸோ பேப்பர் இல்லைனா வந்து நீங்கள் A4 ஷீட்டாக எழுதிட்டு ஒன்ஸ் வந்து இப்போ பார்ட் சி ஃபுல்லாக நம்ம இந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணி பார்ட் சி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் ஒரு ஸ்பைரலாக போட்டிங்கன்னா உங்களுக்கான நோட்ஸ் வந்து நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது கூட கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி உங்கள் நோட்ஸு கவர்மெண்ட் மெட்டீரியல், ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் ரிவிஷன் டைமில் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நோட்ஸ் எடுக்கக்கூடிய மெத்தட். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானும் வந்து முடிஞ்சால் நான் எப்படி நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு செப்பரேட்டான வீடியோ போடுறேன், இன்னும் கிளாரிட்டியாக புரியும். ஓகேங்களா? ஸோ பாரதிதாசன் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இன்பத்தமிழ் அப்படிங்கிற லெசனில் வந்து கவர் ஆகுது. அதோட நூல் வெளி படிச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி 8 அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்கில் இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து பாரதியார் கவர் ஆகிறாரு. ஸோ அதுக்கான நூல் வெளி படிச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் குடும்ப விளக்கு அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது. அது வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து கவர் ஆகும். ஸோ அதையும் வந்து நீங்கள் படிக்கணும். அண்ட் இன்பிட்வீன் லெசன்ஸில் வந்து நம்ம படிக்கிற டாபிக்ஸ் இருந்தால் கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ பேப்பராக எழுதும் போது தான் இப்போ பாரதியார் சொன்னதை வந்து நீங்கள் ஒரு பேப்பராக எழுதியிருந்தீங்கன்னா இப்போ நூல் வெளி எல்லாத்தையும் படித்து ஒரு நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் கூட இந்த மாதிரி டேட்டாஸ் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு பேப்பரில் எழுதி அதை இன்பிட்வீனில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லெசனில் பார்க்க அந்த ஷீட்டில் வந்து நீங்கள் எழுதிட்டு நீங்கள் வந்து அட்டாச் அப்படியே அது ஒரு தனி பாயிண்ட்டாக வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ கவிமணி அடுத்து பார்ப்போம். பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ இந்த 3 கூற்றும் வந்து ஒவ்வொருத்தர் சொன்னது. ஸோ இதுதான் இன்பிட்வீன் லெசன்ஸில் கூடிய கூற்றும் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அப்பார்ட் ஃப்ரம் அவங்களோட லெசனை தாண்டி இதுவும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ அதான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து இது யார் சொன்னதுன்னு கேட்கும்போது நம்ம மிஸ்டேக்ஸ் இல்லாமல் போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து புரட்சி கவி அப்படிங்கிற லெசன் வந்து நம்ம பாரதிதாசன் எழுதின லெசன். ஸோ அது அவரை பற்றி ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த தெரிந்து கொள்வோமா, நூல்வெளி, இதெல்லாமே நீங்கள் கவர் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஓல்டு புக்கில் பார்த்திங்கன்னா இசையாமது அப்படிங்கிற லெசன் அது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்கில் இருக்குது. ஸோ இதில் ஆசிரியர் குறிப்பு இருக்குது, அதையும் கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓல்டு புக்கில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 புக்கில் எங்கள் தமிழ் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது. அதோட ஆசிரியர் குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப சூப்பராக நம்ம கொடுத்துருப்பாங்க. இயற்பெயர், பெற்றோர், கல்வி, இயற்றவை, அதாவது அவரோட நூல்கள், காலம். ஸோ இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீலும் வேறும் அப்படிங்கிறது வந்து 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்கில் வந்து கவர் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10th புக்கில் தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து மறுமலர்ச்சி பாடல்கள் அப்படிங்கிறதுல வந்து என்னாலோ அப்படிங்கிற லெசன் வந்து பாரதிதாசன் அவர்கள் வந்து எழுதினது. ஸோ அதை வந்து நீங்கள் வேர் டு ஸ்டடி பார்த்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நாமக்கல் கவிஞர் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ நியூ புக்கில் வந்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 புக்கில் எங்கள் தமிழ் அப்படிங்கிற லெசனில் வந்து நாமக்கல் கவிஞர் வந்து கவர் ஆகிறாரு. ஸோ அதோட நூல்வெளி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இதுவும் வந்து நாமக்கல் கவிஞர் சொன்னது தான். ஸோ இந்த டேட்டாவும், ஸோ இதெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க, இதுவும் படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் நியூ புக்கில் அவ்வளோதான் நாமக்கல் கவிஞர் கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்கில் பார்த்திங்கன்னா பெண்மை அப்படின்னு 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட நூற்குறிப்பு முக்கியம், ஆசிரியர் குறிப்பு முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்டில் நாட்டு வாழ்த்து அப்படின்னு ஒன்று ஸ்டார்டிங்லேயே இருக்கும். ஸோ அது வந்து நாமக்கல் கவிஞர் எழுதுனது. ஸோ அதில் நூற்குறிப்பு இருக்கும், ஆசிரியர் குறிப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து கவிமணி வந்து நியூ புக்கில் எங்கே கவர் ஆகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 ஆசிய ஜோதி அப்படிங்கிற லெசன் வந்து கவிமணி அவர்கள் வந்து எழுதுனது. அண்ட் அவரோட நூற்குறிப்பு ரொம்ப முக்கியம். அண்ட் அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்டில் வருமுன் காப்போம் அப்படிங்கிற லெசன் வந்து கவிமணி அவர்கள் எழுதினது. ஸோ அவரோட நூற்குறிப்பு ரொம்ப முக்கியம். அண்ட் ஓல்டு புக்கில் பார்த்திங்கன்னா உமர் காயம் பாடல்கள் அப்படிங்கிற லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் கூடிய ஆசிரியர் குறிப்பு, நூற்குறிப்பு இதெல்லாம் வந்து மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்கள் நோட்ஸ்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலோட ரெஃபர் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி நோட்ஸ் எடுக்கலாம், படித்து முடிச்சதுக்கப்புறம் எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு அது நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு இவ்வளோ தான். ஸோ இதை வந்து எப்படி இன்னும்
எப்படி வந்து உங்களுக்கு படிக்கலாம் 2 நாள் சொல்லியிருக்கேன். 2 நாள் எப்படி வந்து இவ்வளோத்தையும் கவர் பண்ணுறது, எப்படி ஈஸியாக கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து பாரதிதாசன் இருக்கார், பாரதியார் இருக்கார், நாமக்கல் கவிஞர் இருக்கார், அதுக்கப்புறம் கவிமணி அவர்கள் இருக்காங்க. இப்போ பாரதியாரும் பாரதிதாசனும் பார்த்திங்கன்னா நிறைய லெசன்ஸ் இருக்குது. நாமக்கல் கவிஞரும் கவிமணியும் குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஸோ அப்போது 2 நாள் இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுங்கன்னா பாரதியார் எடுத்துக்கோங்க, நாமக்கல் கவிஞர். ஸோ இவங்க 2 பேரையும் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுருங்க. அடுத்து செகண்ட் டே என்ன பண்ணுங்கன்னா பாரதிதாசன் எடுத்துக்கோங்க, கவிமணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பெரிய டாபிக், ஒரு குட்டி டாபிக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கும்போது 2 டேஸில் வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறது ஃபுல்லாக நூல்வெளி, ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் 2 டேஸ் வந்து கண்டிப்பாக எனஃபாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து அந்த கவிதையெல்லாம் படிக்க வேணாம் அப்படின்னு சொன்னேன்னா, அது பார்ட்டியே, அதாவது இலக்கணம் படிக்கும்போது நீங்கள் வந்து படிச்சுட்டு அதோட சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு அப்படி படிச்சிங்கன்னா ஒரு ஃப்ளோவாக உங்களுக்கு வந்து அதுவும் கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்பிட்வீன் லெசன்ஸில் இருக்கக்கூடியதை வந்து எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு புக்காக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டிகோட் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹெட்டிங்கும் நீங்கள் வந்து ஒரு 2 டைம் படிச்சிங்கன்னா மனப்பாடம் ஆகிடும். ஸோ இப்போ 6th புக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து 3 டேர்ம், அதாவது 3 புக் இருக்குது. டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3. அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் இருக்கும். இப்போ 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே புக்காக வந்துருச்சு. ஆனால் 9 லெசன்ஸ் இருக்குது. 9th ஸ்டாண்டர்ட்லேயும் 9 லெசன் இருக்குது. 10த்லேயும் அப்படி தான் இருக்குது. 11, 12லையும் அதே சேம் தான். அண்ட் சிறப்பு தமிழும் அதே கதை தான். ஓகேங்களா? இப்போ வந்து 6th ஸ்டாண்டர்டுக்கு 3 நாள் வச்சுக்கோங்க. அதாவது டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 3 நாள் வச்சுக்கோங்க. அண்ட் 7th ஸ்டாண்டர்டும் அதே மாதிரி. 8th ஸ்டாண்டர்டுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா 3 நாள் வச்சுட்டு ஒரு நாளைக்கு 3 லெசன் அப்படிங்கிற மாதிரி 9 லெசனையும் கவர் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு 3 நாள் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக ஒதுக்கி என்ன பண்ணுங்கன்னா இன்பிட்வீன் லெசன்ஸில் நம்ம படிக்கிற சிலபஸ் டாபிக் கவர் ஆகிற ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி சிலபஸில் இருக்கிற லெசனாக இருந்தாலும் சரி, இல்லாத லெசனாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லா லெசன்லையும் ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே கண்டிப்பாக பார்க்க முடியும். பார்த்து அட்லீஸ்ட் வந்து அதை ஹைலைட் பண்ணியாச்சும் வச்சுக்கோங்க. நீங்கள் பாரதியார் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து ஒரு செப்பரேட் ஷீட்டில் எழுதிக்கோங்க. ஏன்னா நான் வந்து செப்பரேட் ஷீட்லேயோ இல்லை A4 ஷீட்டில் தான் எழுத சொன்னேன். ஸோ பாயிண்ட்ஸையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா நூல்வெளி ஆசிரியர் குறிப்பை ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும், PYQ நீங்கள் அனலைஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ புக் உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. பாரதியாரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் போஸ்ட் பண்ணுற நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் சர்ச் பண்ணி கூட நீங்கள் வீடியோஸ் பாஸ் பண்ணி கூட பாயிண்ட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் ஒரு வே தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா PYQ புக் பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது, அதான் இன்பிட்வீன் லெசன்ஸ். ஸோ இந்த மாதிரி பேப்பரில் எழுதும்போது நீங்கள் இன்பிட்வீனில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? இதான் வந்து அடிஷ்னல் அட்வான்டேஜ். ஸோ நோட்ஸ் எடுக்கிறதும் எப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ என்னென்ன லெசன்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேர் டு ஸ்டடி, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேர் டு ஸ்டடியோட PDF வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க்குக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து டாஸ்க் 2. அது வந்து 9th அக்டோபர் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போது நாளான்னைக்கு அதாவது October 7, October 8 இந்த டாபிக் 1 மட்டும்தான் நீங்கள் கவர் பண்ணணும். அதுவும் டெய்லி ஒரு 1 hour, டெய்லியும் 2 hour இல்லைனா 3 hour கிட்ட படிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். மேபி டெய்லி எடுக்க முடியலனா கூட பரவாயில்ல, வீக்கெண்ட்லேயாச்சும் எடுக்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா படிங்க. குட் லக் டு யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ.